French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தை கடுமையாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்தியாவில் எத்தனை தொகுதிகள் உள்ளது என்பது கூட தெரியாத தலைவர்களே தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசுவதாக சாடினார். மேலும் விஜய் சினிமா ஷூட்டிங் டைலாக்கை படிப்பதாக விமர்சித்த அண்ணாமலை, தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தையும் கடுமையாக சாடினார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு நடத்தியிருந்தது. இதில் தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் அது தமிழகத்திற்கு பெரிய சிக்கலாக இருக்கும் என்று பல அரசியல் தலைவர்கள் குறிப்பிட்டனர். இதனிடையே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கடுமையாக சாடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்தியாவில் எவ்வளவு தொகுதிகள் உள்ளது என்பது கூட தெரியாத தலைவர்கள் இதில் பங்கேற்று பாஜகவை விமர்சித்திருப்பதாக சாடினார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழக அரசு இவ்வளவு நாள் ரூம் போட்டு யோசித்து இப்போதுதான் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம் என்பதையே கண்டுபிடித்துள்ளனர் போல, தொகுதி மறுசீரமைப்பிற்கான கால வரையறை 2026 முடிகிறது. அப்போது நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை மக்களிடம் சொல்வோம். நாடாளுமன்றம் எந்த அளவுக்கு அதிகரிக்கப் போகிறது, எவ்வளவு சீட் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் மக்களிடம் சொல்வோம். அதில் ஏதாவது தவறு இருந்தால் அப்போது இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தலாம். இது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது, ப்ரோ டேட்டா அடிப்படையிலேயே இருக்கும் என சொல்கிறோம். இன்று எவ்வளவு இருக்கிறதோ அதேதான் நாளையும் இருக்கும். தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டாலும் இன்று இருப்பதைப் போல அதே 7.17% இடம் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றே சொல்கிறோம். இது எதையும் கேட்காமல் இப்போது எதற்காக அனைத்து கட்சி கூட்டம், இது தேவைதானா, நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது அது குறித்து கேள்வி எழுப்பினார்கள். நாங்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தோம். அதேபோல தொகுதி மறுவரையறை வரும்போது அது குறித்து விளக்குவோம் என்று அண்ணாமலை தெரிவித்தார். நீங்களாகவே கற்பனை குதிரைகளை ஓடவிட்டு 38 இடங்களிலிருந்து 31 தொகுதிகளாக குறையும் என்கிறீர்கள். 848 தொகுதிகளாகும் போது தமிழகத்திற்கு 12 தொகுதிகள் குறையும் என்றும் நீங்களே சொல்கிறீர்கள். இது நாங்கள் சொன்னோமா? நாங்கள் ப்ரோ டேட்டா அடிப்படையில் இருக்கும் என்று மட்டுமே சொல்கிறோம். தொடர்ந்து விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரோ எழுதி கொடுத்ததை விஜய் படிச்சுட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்தவருக்கு நாடாளுமன்றத்தில் 543 தொகுதிகள் இருக்கிறது என்பதே தெரியவில்லை. அவர் ஏதோ நம்பரை சொல்கிறார். செய்தியாளர்கள் தவறை சுட்டி காட்டிய பிறகே தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்தவர் மாற்றி படிக்கிறார். இன்னொரு தலைவர் 453 என 5 நிமிடம் பேசிய முடித்துவிட்டார். இப்படித்தான் அனைத்து கட்சி கூட்டம் இருந்தது. இந்தியாவில் எத்தனை எம்பி இடங்கள் இருக்கிறது என்பதை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்த சில தலைவர்களுக்கு தெரியவில்லை. அன்று அவர்கள் பேசியது ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவில் 543 தொகுதிகள் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து வடை, பஜ்ஜி, போண்டா சாப்பிட்டு டீ குடித்துவிட்டு பிரதமர் மோடியையும் பாஜகவையும் திட்டிவிட்டு கிளம்பி உள்ளனர். இதுவே அனைத்து கட்சி கூட்டத்தின் லட்சணமாக இருக்கிறது என அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.